ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரமதான் ப்ரிப்ரேஷன் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய பெரிய வேலைகள்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. சிம்பிளாட்டு எல்லாருமே செய்து வைக்க வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே எப்படி ஃபலூடா மிக்ஸு செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு 3 ஃப்ளேவர் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் 3 பவுல் எடுத்து அதில் அரை கப்பு சீனி போட்டிருக்கேன், பொடிக்காத சீனி. 3 கலரும் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், பிஸ்தா, இந்த 3 ஃப்ளேவரும் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒவ்வொரு பவுல்லையும் ஒவ்வொரு கலர் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஃபலூடா மிக்ஸை செய்து பேக்கெட்டில் அடைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், வெளியில் வேணாலும் வைக்கலாம். இப்படி நம்ம செய்து வச்சிட்டோம்னா ஒரு நேரம் இதை பாலில் போட்டு காய்ச்சி குடிச்சிடலாம். கலர் நல்ல சூப்பராக மிக்ஸ் ஆயாச்சு. இதே போலேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபலூடா மிக்ஸ் பேக்கெட்டில் அடைச்சி கடைகள்லையும் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வாங்கினோம்னா 70-80 ரூபா கிட்ட மினிமம் வந்துடும். இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான், அதனால் நம்மளே ஈஸியாக செய்து வச்சிடலாம். 3 கலரும் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இனி ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒவ்வொரு பவுல்லையும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சதை கவரில் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெர்ரி கலரை நம்ம ஒரு கவரில் போட்டாச்சு. இனி அடுத்ததாக சேர்க்க போகிறது சேமியா. உங்கள்கிட்ட என்ன சேமியா இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துடலாம். 1/4 கப்புக்கும் குறைவாட்டே சேமியா சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீடும் சேர்த்துடலாம். சப்ஜா சீடும் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாம் போட்டுக்கிடலாம். அவ்வளவுதான், ஃபலூடா மிக்ஸ் ரெடி ஆகிட்டு. இந்த பேக்கை நம்ம அப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். இது 1/2 லிட்டர் பாலுக்கு கரெக்டாட்டு வரும். அடுத்த ஃப்ளேவரையும் இதே போலே போட்டு எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சீனி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை போடணும், அடுத்தது சேமியா போடணும், அடுத்தது சப்ஜா சீட் போடணும், அதுக்கப்புறம் நட்ஸ் போட்டுட்டால் போதும். இது எல்லாமே எல்லா வீட்டுகள்லையுமே இருக்கக்கூடிய பொருட்கள் தான். 3 ஃப்ளேவருமே போட்டு எடுத்து வச்சாச்சு. இன்னும் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது கலர் இருந்தால் கூட இதே போல் போட்டு வச்சிடலாம். அவ்வளவுதான், ஃபலூடா மிக்ஸ் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியது. கொஞ்சம் பெரிய பாக்ஸ்லையே எல்லாத்தையுமே வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டும் தோல் உரித்து வச்சுருக்கேன். வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதாவது பெரிய வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகு. இது எல்லாமே ஒரே பாக்ஸிலே இருக்கிறதுனால நமக்கு எல்லா குழம்புகள் வைக்கிறதுக்கும் இது எல்லா ஐட்டமும் தேவை. இந்த ஒரு பாக்ஸை எடுத்தாலே போதும், நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஒவ்வொரு பாக்ஸ்லையா தனித்தனியாக நம்ம எடுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த மாதிரி போட்டு ஒரு பாக்ஸில் வைக்கும்போது நமக்கு வேலை ஈஸியாகவே முடிஞ்சிடும். அடுத்தது நோன்பு நேரம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படக்கூடியது ஊறுகாய் ஐட்டம் தான். நான் நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி உப்பில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான முறையில் போட்டு வச்சுக்கிடலாம். எண்ணெயில் போட்டு வத்தல் மிளகு தூளெல்லாம் போட்டு கூட நம்ம தாளித்து வச்சிடலாம். அதுவும் நல்ல சூப்பராக இருக்கும்.
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே எப்படி கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். 1/2 கப்பு பொடிக்காத சீனி எடுத்திருக்கேன், 1/2 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் போட்டு இதை நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பொடிச்சிட்டு வந்தாச்சு. நல்ல சூப்பராக கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆகிட்டு இதை நீங்கள் ஆற வச்சுட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். கடையில் உள்ள கஸ்டர்ட் பவுடர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதில் இருந்து 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் எடுத்து பாலில் மிக்ஸ் பண்ணி நம்ம காய்ச்சணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு, அரிசி மாவு, வத்தல் மிளகுத்தூள், காயப்பொடி, மஞ்சள் பொடி, நல்ல மிளகுத்தூள், உப்பு, இது இவ்வளவும் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே எல்லா வீட்லேயுமே இருக்கும். இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாட்டு இருக்கும் பஜ்ஜி பொரிக்கும் போது. ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன், 1/4 கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் மிளகுத்தூள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக காயத்தூள் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நல்ல மிளகுத்தூளும் கொஞ்சமாக போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் போட்டுடலாம். மஞ்சள் தூள் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சோடா உப்பு நான் இதில் சேர்க்கலை. பஜ்ஜி பொரிக்கக்கூடிய நேரம் அதை போட்டுக்கிட்டால் போதும். உப்பும் காணாட்டா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடலாம். கடலை மாவும் அரிசி மாவும் அரிச்சு வச்சது தான் போடணும், சும்மா அப்படியே போட்டுறாதீங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாட்டு வேலை முடிஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இதை ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தது எலுமிச்சங்காய் ஊறுகாவும் ரெடி பண்ணி வச்சிடலாம். நேரத்தையே போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்ல உப்பெல்லாம் பிடிச்சி சூப்பராட்டு இருக்கும். அடுத்தது ஏலக்காயை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இதுவும் ரொம்ப ஈஸியாகிட்டே இருக்கும். 1 கைப்பிடி, அதாவது இது சின்ன ஏலக்காய் தான், அதனால் நான் 1 கைப்பிடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு பொடிக்காத சீனியும் போட்டு பொடித்து எடுத்து வச்சிடலாம். பொடிச்சிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் வச்சிட்டோம்னா இதுவும் நமக்கு சாயால் போட்டு குடிக்கிறதுக்கோ பாலில் போட்டு குடிக்கிறதுக்கோ வேறு ஏதாவது நம்ம டெசர்ட் எதாவது வச்சாலோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கும். சீனியில் போட்டு இந்த ஏலக்காயை பொடிக்கும்போது தான் நல்ல பவுடராக பொடிஞ்சு வந்துடும். அடுத்ததாக பார்க்க போகிறது நார்த்தங்காய் ஊறுகாய். நார்த்தங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவிக்காமல் அப்படியே ஊறுகாய் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட்டும் அரைச்சி வச்சிடலாம். இதுவும் எல்லா குழம்புகளுக்கும் நமக்கு தேவைப்படும். அப்பப்போ இருந்து தோல் உரித்து அரைச்சிட்டே இருக்க முடியாது. இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா ஈஸியாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கரம் மசாலாவும் பொடிச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த மாதிரி வறுத்துட்டு பொடிச்சு வச்சிட்டோம்னா ரொம்ப வாசனையாட்டு இருக்கும். கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். பெருநாள் வரைக்கும் கூட நமக்கு தேவைப்படும். அதுக்கு தக்கன பொடிச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஊறுகாயில் மாங்காய் ஊறுகாயும் போட்டு வைக்கலாம். நெய் எடுக்கிறதுக்காக பாலாடையை சேகரித்து எல்லா வீட்லேயும் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் நெய் எடுத்து வச்சுட்டாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காயை அப்பப்போ துருவிட்டு இருக்காமல் இந்த மாதிரி துருவி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லாத்துக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ரசம் நம்ம டெய்லியுமே வைப்போம். அந்த மாதிரி ரசம் வைக்கக்கூடிய வீட்டுகளில் இந்த ஒரு பாக்ஸ்லையே நம்ம எல்லாத்தையுமே ரசத்துக்கு தேவையானது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாகிட்டு இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸையாக எடுத்து தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது.
டெய்லியும் நம்ம சாயா போட்டு குடிப்போம். அப்போ இஞ்சி போட்டு குடித்தா தான் சில பேருக்கு பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் தட்டிகிட்டே இருக்கிறத விடவும் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாகட்டும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகட்டும் இருக்கும். ஒரு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்து அதில் 2-3 ஏலக்காயும் போட்டு இப்படி பொடிச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நல்ல மணமாட்டு இருக்கும். அவ்வளோதான், வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நான் சொன்ன ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய வீடியோஸுக்கு ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.